ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தாஸ் சோழனுக்கும் மேக்கப் போடணும் அப்படின்றதுக்காக வெளியே பார்லர் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே போயிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வரணும்னு சோழன் வரும்போது அவருக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. இது எல்லாத்தையுமே சோழனுக்காக அவங்க செய்யாமல் கூட விடலாம். செய்யறதுக்கான காரணம் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஈக்குவலுக்கு ஏற்ற மாதிரி அவரும் நல்லா ரிச்சாக தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையுமே அவங்க மொத்த ஃபேமிலியுமே பிடிக்கல அப்படின்னாலையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சும் அவங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஒரு பேச்சும் பேசுகிறாங்க. எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்துக்கிட்டு தான் தாஸ்லேருந்து நிலாவுடைய அப்பா அம்மா எல்லாருமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி சோழன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படுறவரே கிடையாது. மூஞ்சுக்கு நேராக ஓப்பனாகவே பேசுகிறாரு. எல்லாத்தையுமே என்ன மச்சான் கோவம் வருதா, டென்ஷனாக இருக்கா, அப்படி தான் இருக்கும், பரவாயில்ல விடு அப்படி இப்படின்னு சோழன் முகத்துக்கு நேராகவே நிறைய பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்து அவர் இரிட்டேட் ஆனாலையும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறாரு தாஸ். இப்போ நேராக பார்லர் போகிறாங்க. சோழனுக்கு அங்கே ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஸோ அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சோழன் அவருக்காக வேணுன்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது கூட அமைதியாக இருக்கிறது கிடையாது. தாஸ் தாஸ் கிட்ட எனக்கு பசிக்குது, எனக்கு ஜூஸ் வேணும், ஏதாச்சும் வாங்கி கொடுங்க மச்சான், வெளியில் கூட்டிகிட்டு அமைதியாகவே திரும்ப கூட்டிகிட்டு போனால் எப்படி, உங்கள் வீட்டோட மாப்பிள்ளை எதுவும் செய்ய மாட்டேங்களா அப்படி இப்படின்னு சோழன் கேட்கவும் அவரும் காண்டாகிக்கிட்டே ஒரு கடையில் நின்று ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இன்னொரு சைடு இங்கே நிலாவுக்கு மெகந்தியெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு சாப்பாடு அவங்க அம்மா மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நிலா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னுட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே சேஃபான இடத்துல தான் இருக்காங்களா நிலா கேட்கும்போது ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு தங்க கொடுத்துருக்குற ரூம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. காற்று வரல, ஃபேன் தான் இருக்குது, ஏசி இல்லை. அதுக்கப்புறம் கொசுக்கடியாக இருக்குது. அந்த இடமும் அவ்வளோவும் பெருசாக க்ளீனாக கிடையாது. பாய், பெட்ஷீட், தலைகாணி இது மட்டும் தான் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. மிஞ்சி போனால் 4 சேர் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க. நடேசன் ஆக்சுவலி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சேரன் பல்லவன் பாண்டிக்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, வீடு இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்குறாங்க, கடைசியில் நம்மளை இங்கே தங்க வச்சுட்டாங்களே, என்னடா இது அப்படின்றாங்க. அப்பா விடுங்கப்பா, நிலாவுக்கும் சோழனுக்கும் ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா, நம்ம வீடெல்லாம் இதை விட மோசம்ப்பா, அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தான்ப்பா அப்படின்றாங்க. அண்ணா என்னதான் இருந்தாலும் நம்ம விட அதுக்கு பரவாயில்லண்ணா, இவ்வளோ பெரிய பங்களாவை வச்சுக்கிட்டு நம்மளை, அதுவும் இந்த வீட்டோடைய சம்மந்தியை நம்ம எல்லாரையுமே இந்த வீட்டோட மாப்பிள்ளை நமக்கு கொடுக்குற மரியாதை இவ்வளோதானே கூட்டிகிட்டு இப்படியா தங்க வைப்பாங்க, ஏதோ வேலை செய்கிறவங்களை தங்க வைக்கிற மாதிரி தங்க வச்சுருக்குறாங்கன்னு பல்லவன் கேட்கவும் பரவாயில்லடா கரெக்டாக கேட்டிருக்கிற, என்ன சம்மந்தின்னு ஒத்துக்கிட்டல அப்படின்னுவோம். ஐயோ நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக தான் எல்லாரையும் மெயின் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டுருக்காரு. விடுடா பல்லவா, எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்றாங்க. ஆனால் அண்ணி நம்மளால இப்படி விட மாட்டாங்களேண்ணே, அண்ணி பார்த்தா கண்டிப்பாக கேட்பாங்கல்லண்ணே அப்படின்றாங்க. பல்லவா இங்கே பாரு, அண்ணிக்கிட்ட நிலாக்கிட்ட நீ இதை பற்றி எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, ரூம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரி சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னுவோம். விடுங்க, நம்ம ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தானே, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு சோழன் வந்த உடனே அதுக்கப்புறமா சேரன் வெளியே நின்றுட்டுருக்காரு. சேரனை பார்த்த உடனே நேராக சோழன் அவர்கிட்ட வராரு. என்னென்ன எங்கே நின்றுட்டுருக்கீங்க, வா நான் உள்ளே போகலாம் அப்படின்னுவோம். எங்கே சோழா போகிற, ஆமாம் நீ வெளியில் போனியே என்ன ஆச்சு, எல்லாம் ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு, நீ ஏன்னா இங்கே நின்றுட்டுருக்கா, வா உள்ளே போகலாம் அப்படின்னுவோம். எங்கடா போக சொல்கிறேன், நமக்கு இங்கே தான் தங்க ரூம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம இங்கே தானே இருக்கணும் அப்படின்னுவோம். என்னென்ன சொல்கிறேன் இங்கேயா அப்படின்றாங்க சோழன் இருந்துக்கிட்டு. ஆமாம் வாடா சோழா போகலாம் அப்படின்னுவோம். ஆனால் என்னடா இது, நான் எங்கள் டிரைவராக கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்க கொடுக்குற ரூம்னா அது, இங்கே நம்மளை தங்க வச்சுருக்காங்க, அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். இப்போவே போய் நான் கேட்குறேன், நீ வாண்ணா முதல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை அங்கே தங்க வைப்பாங்க, இந்த வீட்டோடைய மாப்பிள்ளைனா இந்த வீட்டோடைய சம்மந்தி இவர் நீங்கள் எல்லாருமே என் அண்ணன் தம்பி, உங்களுக்கு எப்படி இந்த ரூம் அவங்க கொடுக்கலாம், நான் கேட்குறேன் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் டே சோழா வேண்டாம், நான் தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம், இப்போ போய் எதுக்காக நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நம்ம வீடு இதை விட ரொம்ப கேவலமாக இருக்குடா சோழா, அங்கேயே நாம் இருந்துட்டோம், இங்கே இருக்க மாட்டாமா அப்படின்றாங்க. ஆனால் 1000 தான் இருந்தாலும் அது வேற இது வேறன்னு, நம்மளை இங்கே ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க, முக்கியமாக இந்த வீட்டோடைய மாப்பிள்ளைக்கு ரிசப்ஷன் வைக்கணும்னு கூப்பிட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி இடத்துல தங்க வச்சா எப்படிண்ணா அப்படின்னுமோ. இங்கே பாருடா சோழா, ஏற்கனவே நிலாவை நம்ம படாத பாடுபடுத்தி சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், இப்போ நிலாவுக்கு நம்ம இந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம், நம்மளுக்கு இது பிடிக்கல
கம்ஃபர்டபிள் இல்லை அப்படின்னா நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும். நிலாவுக்கும் இதனால் கஷ்டமாக இருக்கும். ஏன் நிலா ஒரு வேளை இது அசிங்கமாக கூட நினச்சிட்டா என்ன இவங்க அந்த வீட்டை விட இந்த வீடு நல்லா தானே இருக்குது, இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம், தங்குறதுக்கு இடம் கொடுத்து கூட இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்களேன்னு ஒரு வேளை நிலா தப்பு புரிஞ்சுக்கிச்சுன்னா என்னடா பண்ணுறது சோழா? வேண்டாடா விடடா, தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம். நம்மளால் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பி நம்ம பாட்டுக்கு போயிட போகிறோம், ஒரு நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சோழன் கிட்ட சேரன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சோழனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அண்ணா வேண்டாண்ணா இப்படிலாம் பேசாத, நிலாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நிலா அவங்கக்கிட்ட கோவப்பட்டு சண்டை தான் போடுமே தவிர இது நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நிலா எப்பயுமே நினைக்காதண்ணே, வாண்ணே அப்படின்றாங்க. வேண்டாண்ட சோழா, நீயே சொல்கிறல தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்குடா, அவர் உன்கிட்டையும் சரி என்கிட்டையும் சரி மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி நிலாவை சம்மதிக்க சொல்லி ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவரோட இடத்துல இருந்து அவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அவங்க எல்லாருக்குமே வந்து நிலாவை ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க, மாப்பிள்ளையோடு சேர்ந்துருக்குறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் நடத்துகிறேன்னு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்றாங்க. அண்ணா என்னென்ன நீ அவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேனாக இருந்து நம்ம தங்குறதுக்கு கூட ஒரு ரூம் கொடுக்கலன்னா எப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரே ரூம் கொடுத்துருந்தாவாச்சு வீட்லேயே ஏசியோட ரூமில் அங்கே இருந்துருக்கலாம். இந்த ரூமில் ஃபேனும் சரியாக விடாது. அப்போவே இந்த ரூம் எப்படி இருக்கோ முதல்ல வாண்ண நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து வேஸ்ட் ரூம் மாதிரியே கிடக்குது, அந்தந்த பொருளெல்லாம் ரூமில் வேறு இருக்குது. இதை பார்த்த உடனே சோழனுக்கு கோவம் வருது. ஏன்னா இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தங்குறான்னு சொல்கிறேன், அதுக்கு பேசாமல் வெளியே ரோட்டில் படுத்துக்கலான்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட்ண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லுவோம். டே பல்லவா அமைதியாரடா அப்படின்றாங்க. ஆனால் என்னண்ணா என்ன சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நீங்கள் தான் அமைதியாருன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. சோழனை சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிறத விட வெளியவே போய் காத்தோட்டமாக தரையிலே படுத்துக்கலாம் போல இருக்குது, அந்த புல்வெளியே அதுக்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி பல்லவன் கூட சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவன் சொல்ல தான் செய்கிறாரு. ஆக்சுவலி நடேசன் எப்போவோ கிளம்பி போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு போய் அவர் எடுத்துகிட்டு வந்த பேக்கை வச்சுட்டு காத்தோட்டமாக அவர் புல்வெளியில் படுத்துட்டு தான் இருக்கார். ஆக்சுவலி தாஸ் இதை பார்த்துட்டு தான் போனார். அதை பார்த்த உடனே அவருக்கு கோவமாக வருது. நேராக அவரோட அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா அவங்களுக்கு தான் தங்க ரூம் கொடுத்துருக்கல, அப்புறம் எதுக்குப்பா அந்த ஆள் அப்படி பண்ணிட்டு இருக்காரு, வெளியில் புல்வெளியில் அதுவும் பார்க் ஏரியாவில் வந்து இப்படி படுத்துட்டு இருக்காரு அந்த மனுஷன், கொஞ்சம் கூட தகுதி தராதாரம் என்னன்னு கூட தெரியாதப்பா, டீசன்ட் தெரியல, இப்படிதான் புல் மேல வந்து படுத்துட்டு இருப்பாரு. ச்சே, அந்த ஆள் படுத்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த இருக்கிற புல்லெல்லாம் பாவம் அது மேலே வந்து படுத்துட்டு இருக்கிற அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தாஸ் அதை நினச்செல்லாம் கஷ்டப்படுறாரு. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மரியாதை கூட கொடுக்குறது கிடையாது, அந்த அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இப்போது நிலா திரும்ப அவங்க எல்லாருக்கிட்டே கேட்டுகிட்டு தான் இருக்காங்க, அவங்க சேஃபாக இருக்காங்க பத்திரமா இருக்காங்கன்னு. சாப்பிட்டாங்களான்னு கூட நிலா கேட்குறாங்க. சாப்பாடு கொடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சாப்பாடெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ எடுத்துகிட்டு வந்து அவன் நிலாவுடைய அம்மா கொடுக்குறாங்க. கூட அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. அப்போ சோழன் நிலாவுடைய அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க இது அப்படின்னு. என்னென்னா சாப்பாடு தம்பி அப்படின்றாங்க. சாப்பாடெல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்க, ஆனால் என்ன இது இங்கே டிரைவரும் வேலை செய்கிறவங்களும் தங்குற இடம் இது, எங்களுக்கு இவ்வளோதான் மரியாதையா, இந்த வீட்டோடைய மாப்பிள்ளைன்னா அவர் இந்த வீட்டோடைய சம்மந்தி, இவங்க அண்ணன் தம்பிங்க, எங்கள் எல்லாருக்கும் இந்த ரூம் தானா, கெஸ்ட்டுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்க, இந்த வீட்டோட மாப்பிள்ளை எனக்கு இந்த இடத்துல தங்க ரூம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் முதல்ல இந்த விஷயம் நிலாவுக்கு தெரியுமா, நிலா இந்த விஷயம் தெரிஞ்சால் அலோ பண்ணவே மாட்டா, போயும் எங்களை இங்கே தங்க சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன சொல்லதானே எனக்கு தெரியல அப்படின்னும் சேரன் சோழனோட வாயை அடைக்கிடுறாங்க அமைதியாக இருக்க சொல்லி. அதுக்கப்புறம் ஏன் தம்பி உங்கள் வீட்டை விட இந்த வீடு எவ்வளோ பெட்டர் இல்லை, இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த ஒரே வார்த்தையில் சேரன் எதுவுமே பேச விடாமல் அமைதியாக இருக்க சொல்லிடுறாரு சோழனும் திரும்பவும் கோவப்பட்டு பேச தான் போகிறாரு. ஆனாலுமே பேச விடாமல் தடுத்துடுறாங்க. இந்த இடமே உங்களுக்கு போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக கிளம்பிடுறாங்க. என்னடா இவங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்களா, நாம் தானே தப்பு பண்ணிட்டோம், நிலா அப்போவே சொன்னான், நாம் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சோழன். இந்த விஷயத்தை பற்றி இவங்க நிலா கிட்ட சொல்லிட்டா என்ன ஆகும், ஒருவேளை நிலாக்கு தெரிஞ்சால் கோவப்படுவா, ஆல்ரெடி இந்த குடும்பத்தை தலை மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாளே, நம்ம இவங்க கிட்ட பேசியிருக்க கூடாதோன்னு அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் கூட அவங்க யோசிக்கிறது கிடையாது. நிலாவுடைய அம்மா அப்படியே அவங்க நேருக்கு நேராக இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானது தான், அந்த விட இந்த வீடியோ எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி தான் நேராக போயிடுறாங்க. அடுத்து நிலாவும் சாப்பிட்டுட்டு மெகந்தி போட்டுட்டு அவங்களோட ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு தேவையான
ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ நைட்டு வந்து ஒரு வழியாக அவங்க எல்லோரும் படுத்து தூங்கிடுறாங்க. சோழனும் ரொம்ப வருத்தத்தில் சாப்பிடாம கூட அங்கே வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தார். நிலாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிலா கையில் மெகந்தி போட்டுட்டு இருக்கிறதுனால நிலா கால் அட்டன் பண்ணவே முடியறதில்ல. அவங்க அண்ணி தான் வந்து கால் அட்டன் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு எப்படியும் இந்த விஷயத்தை பற்றி நிலா கிட்ட சொல்ல தான் அவன் ஃபோன் பண்ணுவான், நிலா வேற மெகந்தி போட்டுட்ருக்கா, எப்படி ஸ்பீக்கரில் தான் போட முடியும், அப்புறம் கேட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அட்டன் ஆகாத மாதிரி சைலண்ட்லேயே போட்டுடுறாங்க. முக்கியமாக ஃபோன் வந்தாலே கட் பண்ணி விட்டுடுறாங்க. நிலா ஒரு வேளை இங்கே வந்ததுக்கப்புறமா எல்லாரும் அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு நினச்சிட்டே தான் இருக்காங்க சோழன் வெளியே. அப்போது தாஸ் வராரு. தாஸ் வந்ததுக்கப்புறமா என்னடா என்ன நிலாவுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கியா? நிலா எடுக்க மாட்டா, நிலா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா, அவள் இப்போது எங்கள் வீட்டு பொண்ணு, உன் பொண்டாட்டியா அவள் கிடையாது, நீ தாலி கட்டிருக்கலாம் அது சரிதான், ஆனால் இப்போது எங்கள் வீட்டு பொண்ணா அவள் இங்கே இருக்கிறா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே தங்க இடம் கொடுக்க சொன்னதே நிலா தான். அவங்கள அங்கே தங்க வைங்க, அவங்களுக்கு அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்கன்னு நிலா தான் சொன்னான், அதான் அப்படின்றாங்க. ஏய் இங்கே பார், நிலா எங்களை நல்ல இடத்துல தங்க வச்சு நல்லா சாப்பாடு கொடுக்க சொல்லி எங்களை நல்லா கவனிச்சுக்க சொல்லியிருப்பா. ஆனால் நீங்கள் நிலா சொன்னதா இங்கே எங்களை தங்க வச்சு நீங்கள் தான் போய் சொல்லாமே தவிர நிலா எப்பயுமே அப்படி நினைக்க மாட்டா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி சேரன் வராரு. சேரனும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்போது நிலா தான் உங்களை இங்கே இருக்க சொன்னா, தேவைன்னு தான் நீங்கள் நிலா கிட்டே பேசிக்கோங்க, உங்கள் தலையெழுத்து அவ்வளோதான், என்னதான் இருந்தாலும் நிலா எங்கள் வீட்டு பொண்ணு, எங்களோட ரத்தம் அவள் உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும், உங்களுக்கான எடுத்த நிலா தான் இங்கே கொடுக்க சொன்னால் இங்கே பொத்திக்கிட்டு இருங்க ஃபங்க்ஷன் முடியாத வரைக்கும். ஃபங்க்ஷன்லேயும் காட்டு மிராடி மாதிரி நடந்துக்காமல் ஒழுங்காக டீசெண்டாக இருந்து ஃபங்க்ஷனை நடத்திட்டு உங்கள் பாட்டுக்கு திரும்பி போயிட்டே இருங்க, அவ்வளோதான், எங்களுடைய வேலையை முடிஞ்சிச்சு. தேவையில்லாமல் திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, அவ்வளோதான். முதல்ல அந்த ஆளை போய் அந்த ரூமில் படுக்க சொல்லு, இந்த புல் மேலே படுத்து கார்டன் அசிங்கமாக்கிடாதீங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இதில் சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சேரன் இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்க சொல்லி கட்டுப்படுத்திடுறாரு. என்னடா நீ, நானும் இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், நீ என்னை தடுத்துட்டே இருக்க, இவங்க பேசுறது சரியா இருக்கா அப்படின்னுமோ, சோழா விடுடா சொன்னா கேளு, எல்லாம் நிலாக்காக அப்படின்றாங்க. என்ன நீ நிலாக்காகன்ற, ஆனால் நிலா தான் இங்கே தங்க சொன்னான்னு இந்த ஆள் சொல்லிட்டு போகிறான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குண்ணே, நிலா அப்படியெல்லாம் நடந்துக்காதானே அப்படின்னவும், அதே தான் நம்ம சேரனுக்கும் நிலா அப்படி நடந்துக்காதுன்னு எனக்கும் தெரியுடா சோழா, பார்த்துக்கலாம் வீடுன்னு சொல்லிட்டு அமைதியாக நடேசன் வந்து சேரன் கூப்பிட்டுட்டு உள்ளே போய் படுத்து தூங்கிடுறாங்க. நிலாங்க உள்ள ஹாயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நிலாவோட வீட்டு சைடில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டு காலையில் நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது மிட் நைட்டில் ஒரு நேரமாக அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. அப்போது வாஷ்ரூம் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் மெகந்தி போட்டிருக்கிறதுனால ஸோ அது ஆல்ரெடி காயவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்நேரம் அதை ஒட்டி இருக்கும், அதுவே போதும்னு நிலா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கை வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா சரி சோழன் அண்ணன் எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கவே இல்லை, நான் அப்போ போய் பார்க்கலாமான்னு நிலா நினைக்கிறாங்க. ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தா சோழன் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நிலா தான் எடுக்கவே இல்லை. ஃபோன் வந்திருக்கு, ஏன் நமக்கு தெரியவே இல்லைன்னு பார்க்கும்போது ஃபோன் சைலண்ட்டில் இருந்திருக்கு. நாம் சைலண்ட்டில் போட்டோமா இல்லை தெரியாமல் எதுவும் விழுந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி என்னென்னு போய் கேட்போம், இன்னத்துக்கு கால் பண்ண வேணான்னு நிலா கீழே எங்கே இருக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடிட்டே வராங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் நிலாவோடைய அவங்க சைடில், அதாவது அவங்க டேடி வீட்டு சைடில் இருந்து சொந்தக்காரங்க தான் இருக்காங்களே தவிர மற்றவங்க யாரையுமே காணோன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போது இவங்க எங்கே இருப்பாங்கன்றாங்க. அப்புறம் கடைசியாக கெஸ்ட் ரூம் இருக்குது இல்லைங்களா, அதனெல்லாம் யோசிக்கிறாங்க. சே அங்கே போய் எதுக்காக இவங்க எல்லாரையும் தங்க வைக்க போகிறாங்க, அப்படிலாம் இருக்காதுன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இங்கே எங்கேயுமே இல்லையே, வேறு வழியே இல்லை, எதுக்கும் ஒரு டைம் தேடி பார்ப்போம், அங்கே இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையிலே நிலா போய் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. கொசுக்கடையில் ஃபேனும் சரியாக ஓடலை, அப்படியே சுரிஞ்சிட்டே கீறிட்டே படுத்துட்ருக்கவோ இதை பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இங்கே இவங்க எல்லாரையும் தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நிலாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. அதுவும் மிட் நைட்லன்றதுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிலாவுக்கு கத்தி கூச்சல் போட்டு என்ன சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்ற மரியாதை இதுதானா, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தானே ஆரம்பத்திலே நம்ம இங்கே வேண்டான்னு சொன்னோம், ஆனால் இவங்க தான் கேட்கல, இப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நிலா அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு வேறு வழி இல்லாமல் படுத்து தூங்குறாங்க. இவங்கள நினச்சி நிலாவுக்கு தூக்கமே வர்றது கிடையாது. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அம்மா நிலா எந்திரிச்சிட்டியா, இதான் காஃபி குடியா அப்படி இப்படின்னு இருக்காங்க. மெகந்தி காட்டு செவந்திருக்கா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ நிலாவுக்கு கோவம் வந்து, மா
சோழன் அங்கிள் எல்லாரும் எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இது என்னுடைய கேள்வி, கீழே வீட்டில் தான் இருக்காங்க, இப்போ தான் அவங்களுக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்தேன், காஃபி குடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னுமோ, ஏம்மா பொய் சொல்கிற அப்படின்னுமோ, ஏ நிலா நான் என்ன பொய் சொல்கிறேன், நிலா அம்மா அத்தையை பார்த்து என்ன கேட்குற அப்படின்றாங்க. போதா நீங்கள் நடிக்காதீங்க, இதுக்கு மேலேயும் என்னை ஏமாற்றி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்காக யோசிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்ததே அவங்க தான். ஆனால் அவங்களுக்கான மரியாதை நீங்கள் நல்லா கொடுத்துருக்கீங்க. துணிக்கடையிலையும் சரி சாப்பிட்ற இடத்துலையும் சரி நான் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த தான் எங்களை ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னீங்களா? உங்களுடைய கௌரவத்துக்காக முக்கியமாக எல்லாரையும் கெஸ்ட் ரூமில் தங்கி வச்சுருக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? வேலை செய்கிறவங்க தங்குற இடம் அது, அவங்கள போய் அங்கே தங்க வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு நிலா கேட்கும்போது, கரெக்டாக தாண்டி தங்க வச்சுருக்கோம் அப்படின்னு இங்கே நிலாவுடைய அம்மா சொல்லுவோம். நிலாவுக்கு இது ஷாக்கிங்காக இருக்குது. மா என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னுவா. பின்ன இந்த வீட்டில் டிரைவராக வேலை செஞ்சவன் தானே அவன், அவங்க வீட்டு ஆளுங்க தானே அவங்க ஆளோ அவங்க மூஞ்சோ, முக்கியமாக அந்த ஆள் இருக்காரு, அந்த ஆளை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேனுது, கடுப்பாகுது. அவங்களுக்கு அந்த ரூமே போதுண்டி, அந்த வீட்டை விட அந்த ரூமு எவ்வளோ பெட்டரு, அதனால் கண்டிப்பாக அவங்க அந்த ரூமில் இருந்துப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அவங்களே எதுவும் சொல்லலைனாலையும் உனக்கு என்னடி கஷ்டமாக இருக்குது? அவங்களே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்க சொன்னதும் போய் தங்கிக்கிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி சாப்பாடுலேருந்து டீ காஃபிலேருந்து எல்லாருமே கரெக்டாக டைமுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். இதை விட வேறு என்னடி வேணும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்கவும் நிலாவுக்கு இது கோவமாக வருது. போதும் நிறுத்தமா அப்படின்னு கத்திடுறாங்க. நிறுத்தமா என்னம்மா பேசிகிட்டு இருக்கா நீ அப்படின்னு நிலா கோவமாக சொல்கிறாங்க. நிலா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னுமோ, என்னடி என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், போய் அவனை கல்யாணம் பண்ணியிருக்க, எனக்கு இதில் துளி கூட விருப்பமே இல்லாமல் தான் நானும் அப்பா அம்மா இதுக்கு சம்மதித்தோம், உன்னுடைய நல்லதுக்காக உன்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே. வந்ததுலேருந்து நீ அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, எங்கள் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்ற. அந்த குடும்பம் எங்கே இருந்தால் என்னடி, அவங்களுக்கெல்லாம் அந்த இடம் கரெக்டாக தான் இருக்கும், நீ தான் தேவையில்லாமல் வரி பண்ணிக்கிற அப்படின்னு. மா எல்லாமே நீ சொல்கிறது சரிதாம்மா, இது எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி, இப்போ சோழனுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போது நீங்கள் அவங்கள நடத்துறது சரியா? இந்த வீட்டோடைய மாப்பிள்ளை சோழன் அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்கள போய் அந்த இடத்துல தங்க வச்சுட்டு கேட்டதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பதில் சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்துலேயே இங்கே கூட்டிகிட்டு வராமலே இருந்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாமா, எல்லாமே நிறுத்திடுங்க அப்படின்னு நிலா சொல்லுவோம். எங்கள் பாரு நிலா, இந்த ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவங்க எமோஷ்னல் பிளாக்மெயில் நிலாவை பண்ணிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், எனக்காகவும் அப்பாக்காக, இல்லைன்னா நாங்கள் ஏதாச்சும் பண்ணிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் நிலாவும் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஆகிடுது இந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போது இவங்க எல்லாருமே நிலா ஒரு வேளை மாறி இருப்பாளான்னு யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆகிடுது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ரெடியாகி நிற்கிறாங்க. அப்போது நம்ம சோழன் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. நேற்று நைட்டு உள்ளே போன நிலா இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு தான் வெளியில் வரா, நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே இருக்கிறோம், நான் ஃபோன் பண்ணதை பார்த்து கூட ஒரு கால் கூட பண்ணலை, அப்போ நிலாவுமே மாறிட்டாளா அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போவே அவளை 2ல் 1 கேட்குறேன், இல்லை எல்லாரும் முன்னாடியும் வச்சு கேட்டாதான் எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்றது தெரியும் அப்படின்னு அவர் குடும்பத்துக்காக சோழன் பொறுமையாக இருக்கார். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல இனி என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம சோழன் அவசரப்பட்டு நிலா கிட்ட பேசினா அடுத்து என்ன ஆக போகுதுன்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.